தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள். அதாவது இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் சோர்சஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்பு அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எனது ஆதரவு அண்ணன் சீமானுக்கே நாம் தமிழர் கட்சியின் அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் சொன்னதா ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பு மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ ஆர் கே சுரேஷ் அவர்களா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி ஆதரவா பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இந்த தேர்தலானது நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தலா இருக்கும். பே மணியரசன் அவர்கள் 35 வருஷம் கழிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியா இருக்கட்டும். அதே மாதிரி எல்லாருமே ஆங்காங்கே இருக்கிற அனைத்து உறவுகளுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிவிக்கே வந்தா நாம் தமிழர் கட்சி போயிடுங்க, இந்த வாட்டி வேணா நீங்க கண்டிப்பா பாருங்க, நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா டிவிக்கேவோட 1% அதிகமா எடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு என்ன காரணம் அப்படின்னா உழைப்பு கொள்கை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தமிழக மக்களை முட்டாளா நம்ம எண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா தமிழ் தேசிய கொள்கை பிடிச்சிருந்தா அவங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதே மாதிரிதான் விஜய் உழைப்பே போடல, ஒரு 4 இடத்துல ரோட் ஷோ மட்டும் சும்மா கார்ல மேல நின்றுட்டு போயிட்டாரு. ஆனா சீமானவர்கள் காரைக்குடியில 3 நாட்கள், அது இல்லாம எலெக்ஷன் அறிவிச்சது 1 மாசம் ஃபுல்லா எல்லா தொகுதிகளும் போய் அத்தனை பொதுக்கூட்டங்கள் அத்தனை இடத்துல இருந்து பேச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு வாகன பரப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.